கூட்டணியில இன்னும் ஒரு 7-8 மாசம் இருக்கு இல்லையா? பாருங்க யார் யாரெல்லாம் வந்து சேர போறாங்க. இங்க பாருங்க, வெற்றி கூட்டணியாக இருக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி. வெற்றி பெறக்கூடிய சூழல் இப்போதே வந்து அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க போனாலும் அடுத்தது உங்க ஆட்சின்னு பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்பிக்கை வருது. வர 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 என்ன ஆகும்? யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்க கிட்ட வந்துருவாங்க. அவர் தேவைப்படும் போது சொல்லுவாருங்க. அவரு நாம் தமிழர்காரங்க, அவங்க வந்து சினிமா டைரக்டர், தலைவர், வசனம் எல்லாம் நல்லா சொல்றவரு. நாங்களுமே அந்த வசனத்தை எல்லாம் நல்லா ரசிப்போம், பாப்போம். ஒருவேளை திமுக வேட்பாளர், பாஜக வேட்பாளர்கள் வந்து அதிக இடங்கள்ல வெற்றி அடைஞ்சிட்டா கூட்டணியில முதல்வர் வேட்பாளரா பாஜக அரைச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த கூட்டணி அரசு வருமா? நீங்க என்ன பண்றீங்க? உங்க எம்எல்ஏ அமைச்சராவாங்களா? பொறுத்துருங்க. முதல்ல இந்த முறை எங்களுக்கு அதிகமான பிஜேபி உறுப்பினர்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 26 உள்ளே நுழைய போகிறார்கள். எங்களோட இலக்கு அது. 90 சீட் வரை கேட்கணும். எத்தனை சீட்டு கேட்கறோங்கிறதெல்லாம் நாங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது கூட்டணி. ஏன் தம்பி அதுக்குள்ள பதட்டம்? கட்டாயமா 10க்கு 10 போன தடவை ஜெயிச்ச மாதிரியே இந்த தடவும் கோவை மாவட்டம் 10க்கு 10 தேசிய ஜனநாயக கூட்டணி. அதெல்லாம் கட்சி முடிவெடு. அதை நான் உட்காந்து சொல்ல முடியாதுல்ல. எத்தனை சீட்டு வேணும், எந்த சீட்டு வேணுங்கிறது எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவோம். நன்றிப்பா.